இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? தமிழ் டாக்கிஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். கருப்போட ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாமா? நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கருப்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் இந்திரன்ஸு கேரளாவிலேருந்து தன்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, தன்னுடைய மகளுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு அவர் பணமெல்லாம் கொண்டு வரல, பணத்துக்கு பதிலாக ஒரு 60 பவுன் நகையை கொண்டு வந்திருக்காரு. அந்த நகையை வைத்து தான் இந்த ஆப்ரேஷன் பார்க்கணும். இப்போ வந்து சென்னையில் இறங்குறாரு. இறங்கின உடனே 2 திருட்டு பையா அந்த நகையை அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. இவங்க நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி நகையை மீட்டு எடுத்துடுறாங்க. நகையை மீட்டு எடுத்தோடனே ஒரு கையில் கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட் மூலமாக தான் வாங்க முடியும். அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரரை, நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் இருக்கார், இவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வக்கீல். அங்கே இருக்கிற ஜட்ஜு வரைக்கும் அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வச்சது தான் அங்கே சட்டமாக இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு அவர் வர்ற கிளைண்ட்டெல்லாம் மொட்டை அடிக்க தான் பார்க்குறாரு, ஒன்றும் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த இந்திரன்ஸும் இந்த நகையை மீட்டு எடுக்கிறதுக்காக போய் 4 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரே தவிர எதுவும் வேலை நடக்கலை, நிறைய காசு செலவாகி போகுது. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது ஆர்ஜே பாலாஜி இவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்ட்டு. இப்போது வேறு வழியே இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலையில் போயிட்டு கோர்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய கருப்புசாமி கிட்ட போயிட்டு இவருடைய கோரிக்கையை வைக்கிறாரு. சாமியை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கருப்புசாமி வந்து இறங்குது. கருப்புசாமி யாருன்னா சூர்யா தான் வர்றாரு. அவர் கோர்ட்டில் ஒரு வக்கீலாக வந்து ஆஜராகிறாரு. இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு எதிராகவே இறங்குறாரு. இந்த 2 பேருக்கு மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று, இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்கிறது. இன்னொன்று, இது ஒரு சாமி படமாகவும் இருக்கிறது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்தில் அந்த இந்திரன்ஸ் கதையெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கோர்ட் சீன்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சாமி வருது. சாமி வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவும் சாமியும் சேர்ந்து கதை போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதில் கூட ஃபஸ்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை பார்த்து, நீ கடவுளாக இருந்து எதுவும் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, மனுஷனாக இருந்து இங்கே சர்வே பண்ணுறது தான் கஷ்டம், நீயும் மனுஷனாக இருந்து என் கூட மோதிப்பார் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் அதுலேயும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி, ஒரே நாடு ஒரே கோர்ட்டு ஒரே ஜட்ஜு ஒரே வக்கீல்ன்ற மாதிரி ஒரே கோர்ட்டே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெவ்வேறு கேஸுக்கும் போல். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கூட ஒரே கேஸோடய முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்த கேஸ் எல்லாம் கூட சுவாரஸ்யமாகவே இல்லை. ஃபஸ்ட்டில் ஒரு மனுஷனுக்குமான மோதலில் யார் ஜெயிச்சான்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. மனுஷனை கடவுள் ஜெயிக்கிறான்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? செகண்ட் ஹாஃப்லலாம் சூர்யா கடவுளாகவே வர்றாரு. அவருக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி வில்லனை ஜெயிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது இஷ்டத்துக்கு கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஏதோ படத்தோடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள வருது. திடீர்னு சிங்கம் சூர்யாலாம் வர்றாரு படத்துக்குள்ளே. இந்த கிளைமேக்ஸ்லாம் கூட ஒரு கேரக்டர் வருது, அது சூர்யா கிடையாது, கார்த்தி மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. படத்தில் வர்ற கோர்ட்டு சீனும் சரி, அதில் வர்ற ஆர்குமெண்ட்டும் சரி, எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இந்த படம் பார்த்ததில் நம்மளுடைய நீண்ட நாள் கேள்விக்கு ஒரு விடை கிடச்சி போச்சு. நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்தா வேறு சாமி கும்பிட்டுட்டு இருப்பான், நம்ம ஊரில் ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். என்னடா நம்ம சாமி அவங்க கும்பிட மாட்டான் அப்படின்னு யோசிச்சா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி கார் சேசிங்கில் போய்கிட்டு இருப்பார். போகும்போது இதுக்கு மேலே போகாத, என் பவர் வேலை செய்யாது, இதுக்கப்புறம் வேறு ஒரு ஜூரி செக்ஷன் அப்படிங்கிறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல மாட்டாங்க, கொண்டு போய்ட்டு ஒரு கேஸை கொடுத்தா இது எங்கள் ஜூரி செக்ஷனில் வராது, இது வேறு ஏரியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே அவர் பவர் வேலை செய்யாதான். அதுக்கு வேறு ஒரு இளசாமி இருப்பாராம். இது ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு விளக்கமாக இருந்தது. அதே போல் நம்ம ஊரில் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து எவ்வளோ கரப்ட் ஆகி போயிருக்கு, கடவுளே வந்தாலும் இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்சது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகேயான ஒரு சுமாரான கதை தான். ஆனால் இதுக்கு இவங்க பண்ணி வச்சுருக்க திரைக்கதை, அதுவும் செகண்ட் ஹாஃபில்
ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு திரைக்கதையை பண்ணி வச்சுருக்காங்க. கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அப்படி இப்படி இழுத்து கொண்டாந்து ஒரு வழியாக முடிச்சு தான் இருக்காங்க. இவங்க கதையோ திரைக்கதையோ நம்பி இந்த படம் பண்ண மாதிரியே தெரியல. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டான விஷயத்தை நம்பி தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் அப்படின்னா அது கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொய்யை சொன்னோன்னு வச்சுங்க, கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு தான்வாங்க. 8 நாளில் ஒரு பொய் வந்து இது பொய் அப்படின்னு தெரிஞ்சு போடும். ஆனால் கடவுளுங்கிறது பொய்ங்கிறத இன்னும் உலகத்தில் பெரும்பாலான ஆளுங்க வந்து கண்டுபிடிக்காதனால அது இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாட் மார்க்கெட் உள்ள ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், உக்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த கடவுளை வச்சு எப்படி காசாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணவன் எல்லாம் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக தான் இருக்கிறான். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் உண்டு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்தியாவில் தான் கடவுளையே காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்சி வச்சு அந்த கட்சி மூலமாக நாட்டையே பிடிச்சிருக்கானுங்கன்னா பார்த்துங்க. அப்படியாப்பட்ட கடவுளை வச்சுட்டு இந்த படத்தை எடுத்து இனி பாருங்கள். இதுக்கு வரப்போகிற ப்ரொமோஷன்லாம் இப்போ அந்த ஊரில் பயங்கரமாக ஒரு 50 பொம்பளைங்க சாமி ஆடிச்சு, இந்த ஊரில் ஒரு 100 பொம்பளைங்க சாமி ஆடிச்சுன்ட்டு அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டு பரப்பி இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ண தான் போகிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபு ரொம்ப மோசம். இந்த கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புறவங்களுக்கு வேணால் இந்த படம் ஓகேவாக இருக்கலாம். கடவுள் இல்லை அப்படிங்கிறவன் மண்டை பத்திரம். உங்கள் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ப்ளூ சட்டை வந்து அவ்வளோ ரோஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கங்குவாலாம் எப்படி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா தான் இருக்குது. அதான் அவர் வந்து அந்த அதாவது சாமி நம்பிக்கை அவருக்கு பிடிக்கல, அதை தான் சொல்ல வர்றாரு. அதை நம்புறவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு சாமிக்கு நம்பிக்கை இல்லை தான், ஆனால் இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. படமாக பார்க்கும்போது ஆமா எனக்கு தெரிஞ்சு என்னதான் சாய் அபியங்கரை வந்து நக்கல் அடிச்சாலும் ட்ரோல் பண்ணாலும் அவருக்கு மியூசிக்கே தெரியாது, அவ்வளவுதான். அப்படி டியூடுல போட்டு அடி பொழந்தாங்க அவரை போட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல உண்மையிலே நல்லா போட்டிருந்தாரு. அந்த பிஜிஎம் எலிவேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த கூஸ் பம்ப்ஸ் நிறைய இடத்துல மிஸ் ஆயிருக்கும். ஆமா மியூசிக் அது ஒண்ணுமே புரியாம தான் இருக்கு சில பாட்டுல. ஆனா அது நல்லா இருக்கு. அது கேட்கும் போது அந்த அந்த சீனுக்கு அந்த மியூசிக் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுற அளவுக்கு கரெக்டா கொண்டு போறது வந்து பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் ஒரு ஃபுல்லா ஆல்பம் சாங் ஹிட்டா கொடுத்துட்டு படத்துல போடும் போது அது இன்னும் நல்லா இருந்துச்சு. டியூட்ல அந்த அளவுக்கு பாட்டு நல்லாதான் இருந்துச்சு. என்ன ஃபுல்லா பிஜிஎத்துக்கு ஒரே மியூசிக்கே தொட்டாலே அதுக்கே போட்டு இது பண்ண போய் அடி நடிச்சாங்க. இப்போ இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சூர்யாவும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. சூர்யாவோட நடிப்புலாம் குறைய சொல்ல முடியாது. அந்த ஸ்டோரி ஏதாவது அவர் சூஸ் பண்ற ஸ்டோரி தான் அவரை கெடுக்கும் தவிர அவர் நடிப்பு எப்பவுமே அப்படியே தான் இருக்கு. அது தப்பே சொல்ல முடியாது. அதே மாதிரி நல்லாதான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மலையாள ஆக்டர் அவங்க மலையாளத்திலேயே பயங்கரமா நடிப்பாங்க. அவங்களோட படம்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. திரிஷா கேரக்டர் கூட ஏதோ ஹீரோயின் வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சீன் வந்து இந்த ரீக்ரியேட் பண்றதுக்காக நிறைய சீன் வச்சு அது நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. அதை வந்து இதெல்லாம் மாத்தினா எப்படி இருக்கும் மாதிரி காட்டுனது நல்லா இருந்துச்சு. எனக்கு பாக்கணும்னா சீக்கிரம் போய் ஓடிடில பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இப்பவே விட்டுட்டாங்க. எல்லா சீனும் முக்கியமான சீன் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்